உயிரை நீங்கள் காப்பாற்றலாம். என்னென்னு பார்க்குறீங்களா? இது வரைக்கும் நான் யாருக்காகவும் உதவி கேட்டு நான் வீடியோ போட்டதே கிடையாது. ஏன்னா தொழுதுட்டு இப்போ தான் வெளியில் வந்தேன். ரொம்ப மன வேதனையாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன் சமூக வலைதளங்களில். ஒரு இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரர் இங்கே கொய்த்தியோட தெரிஞ்ச வீட்டில் ஒர்க் பண்ணுறாரு டிரைவராக. அவரோட தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் எல்லாமே பிளாக் ஆகி 18 லட்ச ரூபா இலங்கை காசுக்கு அவங்களுக்கு அந்த பொருளாதார உதவி தேவைப்பட்டிருக்கு. 2 குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இன்னைக்கு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இது வரைக்கும் நான் யாருக்காக உதவி கேட்டு போட்டதும் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த ஒரு சூழ்நிலையும் தாங்க முடியாத காரணம் அந்த சகோதரர் ஏதாவது பண்ணுங்க மச்சான் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்திருக்கேன். ஆனால் அந்த உதவி மட்டும் பத்தாது. இந்த சமூக வலைதளங்கள் எத்தனோ பேர் பயணிக்கிறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேடி எனக்கு கொடுக்க தேவையில்லை. அந்த அட்ரஸுக்கே நீங்கள் அனுப்பி வச்சாலும் கூட அந்த ஒரு உயிரை காப்பாற்றலாம். இது எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தான் நான் முதலாக ஒரு உதவி கேட்டு நான் வீடியோ போடுறேன். இந்த பேக்ரவுண்ட் இந்த டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச சகோதரர் அந்த குவைத்தில் இருக்க சகோதரர் நம்பரையும் தரேன். இலங்கையில் இருக்கக்கூடிய சகோதரர் குடும்பத்தார நம்பர்களையும் போடுறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். உங்களால் முடியாட்டையும் கூட இதை யாருக்காவது செய்கிறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு அனுப்பி வச்சு அந்த உதவியை கிடைக்க வைத்து அந்த 2 குழந்தையோட தகப்பனாரை மீட்க வேண்டும். 18 லட்ச ரூபாய் இலங்கை நாட்டுக்காக தேவை இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.